அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு தோழி ஷீபா. நம்முடைய ட்ரீம் ஹோம் கைட் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் பல பெண்களோட கனவான சொந்த நிலம் வாங்குறது எப்படி. அதுவும் குறிப்பா தனித்து வாழும் பெண்கள், விவாகரத்து பெற்ற தோழிகள் மற்றும் விதவை பெண்களுக்கு வங்கிக் கடனில் என்னென்ன சிறப்பு சலுகைகள் இருக்கு, நிலம் வாங்குறதுக்கான சரியான வழிமுறை என்னங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். பொதுவா மனை அல்லது பிளாட் வாங்குறதுக்கு பேங்க் லோன் வாங்குறதுல சில நடைமுறைகள் இருக்கு. இதுல பெண்களுக்கு சில கூடுதல் நன்மைகள் கிடைக்குது. முதலாவதா வட்டி விகிதம். மத்தவங்கள விட பெண்களுக்கு வட்டி விகிதத்துல 0.05% வரை சலுகை கிடைக்கும். இரண்டாவதா பதிவு கட்டணம். இப்போதைய நிலவரப்படி பெண்கள் பேர்ல நிலம் வாங்கும்போது பதிவு கட்டணத்துல 1% வரை நம்மால் சேமிக்க முடியும். மூன்றாவதா முக்கிய ஆவணங்கள். விவாகரத்து பெற்ற அல்லது கணவரை இழந்த தோழிகள் வங்கிக் கடன் விண்ணப்பிக்கும்போது முறையான நீதிமன்ற தீர்ப்பு நகல் அல்லது கணவரின் இறப்புச் சான்றிதழை சமர்ப்பிக்கணும். இது உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்க உதவும். அதே போல நீங்க வாங்குற நிலம் கண்டிப்பா டிடிசிபி அல்லது சிஎம்டிஏ அப்ரூவல் பெற்றதா இருக்கணும். அப்போதான் பேங்க்ல லோன் கிடைக்கும். இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. அடுத்த வீடியோல உங்களுக்கு எந்த தகவல் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எஸ்பிஐ அல்லது HDFC போன்ற வங்கிகள்ல பெண்களுக்கு லோன் வாங்குறதுக்கான முழு விவரங்கள் வேணுமா? இல்லையென்றால் ஒரு நிலம் வாங்கும்போது மிக முக்கியமா பார்க்க வேண்டிய தாய் பத்திரம், பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் செக்லிஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்கணுமா? எது உங்களுக்கு தேவையோ அத மறக்காம கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க அதிகமா எதை கேக்குறீங்களோ அதையே நான் என்னோட அடுத்த வீடியோவா போடுறேன். தொடர்ந்து நம்ம ட்ரீம் ஹோம் கைட் சேனலோட இணைந்திருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். என்றும் உங்கள் அன்பு தோழி ஷீபா. நன்றி, வணக்கம்.